ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது பணம் அச்சடிக்கும் துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பாரதிய ரிசர்வ் நோட் மாடர்ன் பிரைவேட் லிமிடெட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ தெரிவிச்சிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஆகஸ்ட் 31. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் அக்டோபரில் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வேக்கன்சி அதுக்கான பதவி எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 80க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டெப்டி மேனேஜர் கேட்டிருக்காங்க. எங்கேருந்துன்னா பிரிண்டிங் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பேக்ரவுண்டில் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 கேட்டிருக்காங்க. இவ்வளோ வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது போஸ்ட் கோடு 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் கேண்டிடேட், இன்டர்னல் கேண்டிடேட் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஸோ பிடெக்கில் 60% மார்க் எடுத்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைங்க, சேம் அதே மாதிரி தான். அதேமாரி டெப்டி மேனேஜர் 2வது பதவிக்கு சேம் அதேமாரி பிடெக் பிஇ பார்த்தா கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3வது பதவிக்கு பிடெக் பிஇ கேட்டிருக்காங்க. ஸோ 4வது பதவிக்கும் அதே மாதிரி தான் 4வது பதவிக்கு கிராஜுவேஷன் கேட்டிருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிராஜுவேட் வித் 60% மார்க் கேட்டிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி இன் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டமாக நெக்ஸ்ட் பதவி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1க்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் பிரிண்டிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். வித் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் மீட் மாறுபடுது. ஸோ ஃபஸ்ட்டு பதவிக்கு 18-31, 2வது பதவிக்கு 18-28 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/STக்கு அதிகபட்சமாக 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெப்டி மேனேஜர் 600 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST உமனுக்கு பார்த்தா ஃபீஸ் கிடையாது. அதேமாரி ப்ராசஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 400 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 56,100 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. பதவிக்கு ஏற்ற மாரி சேலரி மாறுபடுது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலோடு பை பர்சனல் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின் 100 மதிப்பெண், 100 கொஷின்ஸ் எக்ஸாம் இருக்க போது. இங்கிலீஷ் மற்றும் இந்தியில் கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் சென்டர் சென்னையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. விருப்பம் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.